ஒரு வீட்டில் 2 வேலைக்காரர்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த வீட்டு ஓனருடைய குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது கையில் இருந்த வளையல் வந்து கழண்டு விழுந்துருச்சு. சின்ன வேலைக்காரன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வளையலை எடுத்து மறைச்சி வச்சிடுறான் பெரிய வேலைக்காரன். சில நாள் கழித்து குழந்தை கையில் வளையல் இல்லைன்னு ஓனருக்கு தெரிஞ்சதும் அப்போ பெரிய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ பார்த்தியா வளையலை அப்படின்னு. பெரிய வேலைக்காரன் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து சின்ன வேலைக்காரன்கிட்டையும் கேட்குறாங்க, அவனும் நான் பார்க்கலன்னு சொல்லிடுறான். அப்போ சின்ன வேலைக்காரன் சொல்கிறான் பெரிய வேலைக்காரனை பார்த்து, அண்ணா நல்லா ஒழுக்கமாக நடந்து கொண்டா இங்கே நம்ம வேலை பார்க்கலாம், வீணாக போய் சொன்னால் இங்கே நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறான். எங்கே போனாலும் எல்லோரும் நம்மளை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க, துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணும், அதை விட்டுட்டு மறைச்சி வச்சுருந்த பொருளை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கவும் பெரிய வேலைக்காரன் அவன் மறைச்சி வச்சுருந்த வலையில் வந்து எடுத்து வந்துடுறான். ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஓனரும் சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன், வேலையிலையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இருந்து அந்த பெரிய வேலைக்காரன் தீய செயலில் ஈடுபடாமல் நல்ல ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டு வரான். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம்னா நல் ஒழுக்கம், நன்றிக்கு இன்பத்திற்கு வித்து ஆகும் காரணமாகும், தீய ஒழுக்கம் கெட்ட ஒழுக்கம் என்றும் எப்பொழுதும் இடும்பை தரும் துன்பத்தை உண்டாக்கும். இந்த குறள்ல இருந்து கேள்வி கேட்குறேன், மக்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருவன எவை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.